உடனோடு நான் இருப்பேன், காட்டி கொடுத்திடுவேன். குடியிருந்து கொலைகள் செய்வேன், கருவில் போட்டிடுவேன். மக்கா குதித்தவனோடு இருப்பேன், அவனை கட்டிடுவேன். நமக்கு ஒரு புள்ள இருக்குன்னு வச்சிருக்கேன், அது கேட்ட உடனே சாக்லேட்டை கொடுத்தா ஓடி, அதே கேட்கும் போது இல்ல தரமா அவனுக்கு கொஞ்சம் சொல்லு, கொஞ்சம் கொஞ்சம் ஒண்டி வரும், அம்மா தாங்க அம்மா தாங்க அம்மா தாங்க, வருமோ வர. அது போலதான் நம்ம கஷ்டங்கள் வர வர நாம் பக்குவப்படுகிறோம், இறைவனிடத்திலே ஒன்றாகிறோம். சொல்லுவார், உள்ளவனு கொண்டென்றும் இல்லாதவனு கொண்டென்றும் ஓரங்கள் செய்ததுண்டோ சிவனே ஐயா. ஐயாவிடம் பேதமே நம்ம மனசுலதான் பேதம். எவனாவது ஒரு 10 பவுன் செயின் போட்டாங்க வந்துட்டான் பணம், ஏன் கண்ணு அங்க போகுதுன்னு நமக்கு இல்லையே, நம்ம கீழே இருப்பான் பாரு, நம்ம 5 பவுன் போட்டு போ, ஒண்ணுமே போட மாட்டோம், அவனை பார்த்து சொல்லணும் ஐயா எவ்வளவு உயரத்துல வச்சிருக்க, நம்ம கண்ணு கீழே போ, இப்படியேதான் போ, உண்மையா போகும்போது ஓட கிடந்தாலும் தெரியும் உள்ள போயிடும். நம்ம கீழே பார்த்து என்னைக்கு நடக்கிறோமோ அப்ப மேல இருந்து அருள் கொடுக்கும். என்று இருந்து நீ பணிவிடைகள் செய்வாயானா, என்று இருந்து நீ பணிவிடைகள் செய்வாயானா, உயர்ந்த குடியாவாய் உயர்வாய் மகனே. கடவுள் மேல என்னைக்குமே பயம், பயத்தோடு கலந்த பக்தி இருந்தார் எப்பொழுதும் நம்மை காக்க வருவான். எளவுடுத்த குண்டு எனக்கா வந்து பட கடவுள் இவன் பார்த்து போக மாட்டான், குண்ட திப்போம் அதுலேதான் அது இருக்கு, இவன் தான் போறான் ஆனா குண்ட திப்போம். அது போலதான் இவனா ஏதாவது செய்வான் மாட்டிப்போம், உடனே சொல்லுவான் பிள்ளையார தினமும் வந்து உனக்கு விளக்கேத்துனே. ஐயா 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 வரப்போது நாங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டோம், முருகா அப்படின்னு சத்தம் போட. ஆமா அப்படியே கொண்டீங்க உண்மைங்க. இந்த நிகழ்ச்சியை சேகரன் செய்தாங்க, 1 மாசம் நான் 2 வாரமா மருத்துவமனையில ரொம்ப கிரிட்டிக்கல் நிலையில தான் இருக்கேன். ரொம்ப மொத்தத்துல கிரிட்டிக்கல், அந்த கிரிட்டிக்கல் பாடக்கூடாது, ஏதாவது சளி பிரச்சனையால ஒரு சின்ன ப்ராப்ளம். நேற்று கூட டாக்டர் சொன்னாரு மேடைக்கு போக கூடாது, 1 மாசம் ரெஸ்ட். உண்மைதானே? ஆனா நான் சொன்னேன், வாக்குறுதி கொடுத்திருக்கேன், அப்பன் காப்பான்னு தான் இந்த மேடைக்கு. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் நம்பி வீடு தீடுங்க ஐயா சிவசீவ நம்பி வீடு தீடுங்க ஐயா சிவசீவ ஐயாவை நம்பணும், பிள்ளையாரு பிடிச்சா அப்படிதானே? உண்மையில நேற்று வரை ஒருக்கா பேசுனா இருமோ, அவருக்கு போன் பண்ணா அவர் சொல்ற ஒட்டி இருமோ இல்ல பேசு அப்படி, அந்த அளவுக்கு இருந்த. இன்னைக்கு பாருங்க, நேற்று போனேன் சாமி தோப்பு போனேன், அப்பா நாளைக்கு நிகழ்ச்சி, வாக்குறுதி கொடுத்து விட்டேன், என்ன நடந்தாலும் சரி உன் பாரத்தை உன் மேல போட்டுட்டேன், போறேன் நிகழ்ச்சி நடத்தித்தா என்று வந்திருக்கிறேன். ஆமா, ஒரு அரை மணிக்குள் கொண்டு 3 மணி நேரமா கொண்டு போயிடுவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை இருந்தால் நம்மை காக்க வருகிறாள். கிளம்பியாச்சு
ஆஹா. முடியும் போது எல்லாரும் இருப்பீங்களா? இருப்பாங்க. அவங்க பாக்குறாங்க இவன் நிகழ்ச்சி நடத்துற மாதிரி தெரியல. நம்ம பையன் வீட்டுல ஒரு ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு காலைல கோயிலுக்கு வரணும்ல, அதுக்கா விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு தானே. அவங்க நாளைக்கு காலைல ஞாயிற்றுக்கிழமை சமைப்புக்கெல்லாம் வரணும், அதுக்காக போயிருக்க. வேற சமைப்பு போறவங்க வேற போயிடாது. ஆமா, காலைல ஐயா எழுப்பி விடுவார். அப்படிதானே, திலகாத்திரமா எழுப்பி. ஆமா, இப்ப திலகாத்திரமா இருப்பா, பொட்டெல்லாம் வச்சுட்டு போவோம். ஆனா திடீர்னு பார்த்தா போயிடுவோம். அங்க அழகான பொண்ணு கிடைக்கும். அப்படியா? ஆமா, பொண்ணு மட்டும்தான் கிடைக்கும். கார் கிடைக்கும், காரு கிடைக்கும், வீடு கிடைக்கும், வீடு கிடைக்கும், அரசாங்க சலுகை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மண்ணம் கிடைச்சா, இந்துவா இருந்து என்ன கிடைச்சா? ஒண்ணும் கிடைச்சா. ஆமா, கோயில்ல ஒரு உயிர் வச்சு அப்படியே கொண்டு போயிடும். உண்மைதானே? ஆமா, நம்ம கொண்டு உள்ள குத்துன்னு குத்துவான். அங்க நரைஞ்சிருக்கு, அங்க போய் இருந்து குத்து நிறுத்தியா. ஆனா ஊர்ல ஒரு கோயில் இருக்க, சின்ன கோயில். அவன் போய் கேட்பான், கோயில் ஒரு 1000 ரூபாய் நாங்க கிடச்சி முடியாது. உடனே பேக்கை எடுத்து திருப்பதி அங்க போய் உண்டியல உள்ள ஒரே குண்டு. அவன் உடனே உண்டியில பிரிச்சு ஒரே குண்டு 25 லட்சம். அங்க கொண்டு போய் மெக்கானிக் செல்ல சலுகை, ஜெருசல செல்ல சலுகை. உங்களுக்கு பட்டை படிச்சு உண்மை. உண்மையா இல்லையா? பள்ளியில படிக்கிற பிள்ளைக்கு சலுகை, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைக்கு சலுகை. நம்ம புள்ள பக்கத்திலே இருக்கோம், 7ஆம் கிளாஸ் படிக்க. அந்த புள்ள 500 ரூபா வாங்கிடுவோம். நம்ம புள்ள என்ன நினைக்கும்? சிந்திச்சதுண்டா? சிந்திச்சிருக்கோமா? அங்க போனா நமக்கும் கிடைக்கும், அங்க போனா நமக்கும் கிடைக்கும், எல்லாரும் சேர்ந்து போவோம். அப்ப இந்த சலுகை என்பது மதமாற்றத்துக்கு முதலட்சம். இன்னைக்கு வரை நமக்கு தெரியும். ஆமா, நம்மளும் அப்படித்தானே. வேலையில சலுகை, எல்லாத்துலயும் சலுகை. நம்ம கல்யாண வயசுல கல்யாணமும் ஆகாது, வேலையும் கிடைக்காது. ஆமா, கடைசியில அவன் வருவான். நம்மள ஒரு பொண்ணு இருக்கு, நீ அங்க வரியா? இவனை உடனே பாப்பான். 30 வயசு தாண்டாச்சு, நீ எங்க போனா என்ன? சரி போவோம். இங்க இருக்கும்போது கோயிலுக்கே வர மாட்டான். அங்க போனோம்னா பைபிளை தூக்கிட்டு போவோம். நான் தப்பா சொல்லல, உண்மையத்தான் சொல்ல. நான் அடுத்த மத்த குறை சொல்லல. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒற்றுமை, தெய்வ நம்பிக்கை நம்மட இல்ல. அதான் சொல்ற, நம்பி பிடித்திடும் ஐயா சிவ சிவ நம்பிக்கையா இருக்கும். ஐயா சொல்லாரு, ஒரு வேதம் தப்பி உலகம் எல்லாம் போடு என்பார். மறுவேதம் சிறுமை மையம் எல்லாம் போடு என்பார். அக்கருவி வேதமையோ அவன் சமுக்கம் போடு என்பார். குற்றங்களை உரைப்பானவன் கொடுவேத காரணவன். அக்கா ஒண்ணும் இல்ல, அவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. உட்காருங்க. ஆமா, பிள்ளையார் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் வராது, சந்தோஷமா உட்காரு. அப்படிதான். ஆமா, அக்கா ஒண்ணும் இல்ல, உட்காருங்க, பயப்படாத. உண்மையா நமக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா சொன்னாரு, ஒருத்தன் அதை போடும்பா, ஒருத்தன் இதை போடும்பா, மாறி மாறி சண்டையை போடுவான். அப்படிதானே? உண்மையா நடக்குதா இல்லையா? ஆனா நம்ம ஆளு கடைசியில் அங்க போய் உண்மைதான். வகுப்பறையில, அதாவது பாடசாலையில ஆன்மீக வகுப்பு எடுக்கக்கூடாது. அரசாங்கம் உத்தரவு. ஆமா, ஆன்மீகம்னா எந்த ஆன்மீகம்? இந்து ஆன்மீக வகுப்பு எடுக்கக்கூடாது. நீ வேணும்னா பக்கத்துல சர்ச் இருக்குன்னா மாசத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி அந்த பிள்ளைகளை பிரேயர் கூட்டிட்டு போ, அதுக்கு தடை கிடையாது. காலேஜ்ல இருந்து கன்வென்ஷன் கூட்டிட்டு போலாம், தடை கிடையாது. ஆன்மீக வகுப்பு நடத்த தடை. அப்படிதானே நடக்குதா? நாட்டினிலே ரசாக்கள் பாவிகளாய் போவார்கள், பாசாங்கு மந்திரியோ பாவிகளாய் நாள்தோறும். தப்பு பண்ணுனா தண்டனை கிடைக்கணும் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாலும் தப்பு பண்ண. உண்மை உண்மை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, மன்னிப்பு கிடைக்கணும், அது பண்ணத்தான். உண்மையா இல்லையா? உண்மை. செய்த தவறுக்கான தண்டனை கிடைக்கும். அதை மாற்ற அவன் ஒருவனால் தான். அப்படிதான். அவன் நீ எல்லாம் செய்வ, கொஞ்சம் செய்வ, கொள்ள செய்வ, எல்லாம் செய்வ சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்டோன்னு மன்னிப்பு தந்துருவாரா?
வந்துடலாமா? ஆமா, நான் அவனவன் தேடும் முதல் அவனவனை தாண்டிடுங்க. அவனவன் தேடும் முதல் அவனவன் வைத்தாலும் தேடும் முதல்ல வினை விதைத்தவன் வினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். பணம் மட்டும் கிடையாது, நம்முடைய பாவம் கூட நாம தான் அனுபவிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரைய சாமம் போடும்போது பார்த்து போடுங்க, ரிட்டன் இங்க வந்துடும். செவர்ல எரிஞ்ச பந்து மாதிரி. பந்து மாதிரி கொஞ்ச நாள் தான் அங்க திரும்ப. அதனால எல்லோருடனும் அன்பா பேசணும். சொல்றாரு, பொறுமை பெரிது பெரிய திருமகனே, அடக்கம் பெரிது அறிவுள்ள மகனே, கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே, நன்றி மறவாதே நண்பரிது நன்னாதே, அன்பீன வேறையில்லோ அகனி நல்லாதே. அப்பா குற்றமது காணாதே இறங்காதே, நட்டவது காணாத நாடாழ்வா என் மகனே. குற்றமது காணாதே கோரோடு இணங்காதே. நாம அடுத்தவங்க குற்றத்தை தான் பார்த்துட்டே இருப்போம், நம்மட இருக்கிற குற்றத்தை மறந்துடுவோம். அதுதானே, நம்ம புள்ள ஒரு தப்பு பண்ணும், கூட பக்கத்து வீட்டு புள்ள போயிருக்கு, நம்ம பிள்ளைய திட்டுவோம். கண்டிப்பா திட்ட மாட்டேன். ஆமா, பக்கத்து வீட்டு சரோஜா மூலைய கூட போய் என் மேல கெட்டு போயிட்டான். பத்திரமாத்து தங்கம் அவன் சொல்ல வாமோன போயிடா ஏமோ இப்ப எவன் கூட போய் எவன் கெட்டு போறான்னு உண்மைதானே. புள்ள தப்பு பண்ணா முதல் நம்ம புள்ளைய தண்டிக்க புலவோட சேர்ந்த யாரும் பணக்கும் வணக்கம். அடுத்த புள்ளைய தட்டு நமக்கு உரிமை கிடையாது. நம்ம புள்ளைய நம்ம திருத்தி வைக்கணும். அது போலதான் அப்ப நம்ம தவறு செய்கிறவங்களும் மண்ணில ஒன்று தருவா. தரும்போது யோசிக்க, எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா நான் எங்கேயோ பண்ணிருக்கேன். ஆமா, அவன் மேல கோபம் இல்லை, நான் நம்புறேன். அப்பா நீ காப்பாத்துவான்னு நம்புறேன். என்னென்னமோ சொன்னாங்க டாக்டர். ஆமா, ஏதோ பெரிய பெரிய வியாதி எல்லாம் சொன்னாங்க. கடைசியில சிம்பிள். ஆமா, ஒரு சின்ன பயங்காட்டி விட்டுருக்கேன். எதுக்காக? ஆமா, என்னுடைய புகழை வையகத்துக்கு பிறப்ப அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் வாழ வைக்க எப்போது வருகிறார். பத்மசாம கோயிலுக்கு போகணும்னா ஆண்களா இருந்தா மேல் சட்டையை கலத்தி பட்டு வேஷ்டி கொடுத்துட்டு தான் போகணும். அப்படிதானே? கண்டிப்பா. இது ஒரு முறை. இதை மீறி நாம போக முடியும். யாராக இருந்தாலும் பிரதமரே போனா கூட பட்டு வேட்டி கொடுத்து சட்டையை கலத்திட்டு அஸ்திகம் கொடுத்தா போகணும். அதுபோல ஐயா பதிகளுக்கு போனோம்னா ஒரு முறை. எப்படி? ஆமா, தலைப்பாக கட்டி மேல் சட்டை கலட்டி தான் போகணும். நாம திருநாமம் வெளியே போறோம், சுத்திக்கிட்டு வர்றோம், சரி. ஆனால் திருநாமம் வாங்குகிற இடத்துக்கு போனா கூட சில பேர் சொல்லுவாங்க, கோயில்ல பள்ளி அறைக்குள்ள போனாதாங்க கலக்கணும் அப்படின்னு. இல்ல, திருநாமம் வாங்க போறோம்னா மேல் சட்டையை கலத்தி தலைப்பாக கட்டிட்டு தான் போகணும். அது பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியா இருந்தாலும் சொல்லுவார், இனி நமக்கு ஒரு ஒழுங்கு வேணும். எல்லாருக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பேதமில்லை. ஐயா சொன்னாரு, எனக்கு எல்லாருமே ஒண்ணு. அப்படி இருக்கிற பொழுது நாம மேல் சட்டை எல்லாம் கலட்டிட்டு இருப்போம். ஒரு விஐபி வருவார், ஒண்ணுமே கலத்தா போய் நானும் அவங்க இருக்கிறோம் என்ன நினைப்பான், பாத்தியா அவன் பெரிய ஆளுன்னு உள்ள விட்டு நம்ம பாவங்க தான் எல்லாம் கலட்டணும் போல நினைப்பானா நினைக்க மாட்டானா? அந்த சிந்தையை நாம் கொடுக்கலாமா? உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் பணிந்து அப்படிதானே? உயர உயர பணி. அவன் நான் சட்டை கலத்த மாட்டேன்னா போக, நான் இப்ப திருவனந்தபுரம் போறேன், சட்டை கலத்த மாட்டேன், பட்டு வேஷ்டி கட்ட மாட்டேன் அப்படின்னா, நான் காவி வரலாம் உடுத்துட்டு வருவேன்னா போக. அங்கன்னு ஒரு விதி. அப்படிதானே? சாமிதம் போறோம்னா அங்க ஒரு விதி. ஆனா பெண்கள் சாரி உடுக்கணும்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல சாரி உடுக்க முடியாது. அப்படிதானே? மக்கள் நீதே மூடன் போட்ட சேலை தன்னை போராதே தடித்தான் சிறையா. என் மக்கள் சார்ந்தவர்கள் இருக்கில்லை நல்ல கூடம் ஏடி அக்கட்டானே சிவனேயா. ஒரு காலத்துல சாரி உடுக்க நமக்கு முடியாது.
அப்படிதானே? அப்படிதான் இருந்தோம். ஆனா நீங்க சுடிதார் போட தவறு சொல்லல தாய், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பிடிக்கும். ஆனால் ஐயா கஷ்டப்பட்டு கூட நாங்க போராட்டம் பண்ணாரு, அப்படி எல்லாம் கிடையாது. இந்த உரிமையை பெற என்ன சொன்னாரு? வந்தோன்னு சொன்னாரு, போடுங்க சாரி விடுங்க, நீ தலைப்பாய கெட்டு, நீ எல்லோரும் மின்னாட்டுமே தலைப்பாய கெட்டு, நீ சாரிய விடு அப்படின்னா சொன்னாரே தவிர மன்னன் எடுத்து வில்ல விடல, அவர் அம்பா விடல. ஒரு தோல்ச்சியில போராட்டமும் அவர் நடத்தும். அவர் நீ விடு, கடவுள் இல்ல. ஆமா, இது திருவாங்கூர் மகாராஜாக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் கைது பண்ண வரான். உண்மைதானே இல்லையா? அவர் எங்க போராட்டம் பண்ணாரு? நாவல் ஜங்ஷன்லயா, கொட்டாரம் ஜங்ஷன்லயா? முதல்ல போராட்டம் பண்ணாரு சொல்றாங்க. தோல்ச்சியில எங்க போராடினான்னு ஒரு இடத்த சொல்றாங்க. உண்மைதானே? கண்டிப்பா. தோல்ச்சியில போராட்டம் ஐயா போராடினாருன்னு போஸ்ட் அடிக்கிறீங்க, நோட்டீஸ் அடிக்கிறீங்க, ஆமா விழா எடுக்கிறீங்க, தோல்ச்சியில போராட்டம் தந்தவர்னு எங்க போராடினாரு சொல்லு, சொல்லு. இடம் தெரியும். அவர் போராடவே இல்லை, வந்தார், பார்த்தார். ஏன் நீ மேல் தோல்ச்சியில போடல? போடு, அது மன்னன் கட்டண போடுமா. உள்ளவனுக்கு ஒன்றென்றும் இல்லாதவனுக்கு ஒன்று என்றும் ஓரங்கள் செய்ததுண்டோ சிவனேரியா. பேதமே இல்ல. ஆடவனுக்கும் ஒரே சட்டம், ஒரே சட்டம். ஆம்பளை பார்த்தா இடுப்புல கட்டிருந்தான், ஏன் இடுப்புல கட்டிருக்க? தலையில எடுத்து கட்டு. ஆமா, நீயும் மின்னாட்டினுடைய மன்னன், எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள். அப்படிதான் ஐயா சொன்னாரே தவிர மன்னனை எடுத்து எங்கேயும் போராடுங்க. இது யாருக்கு போகுது? மன்னனுக்கு போகுது. அங்க ஒரு நரி மந்திரிகள் இருப்பாங்க. மன்னன் நல்லவனா இருந்தாலும் இந்த நரி மந்திரிக்கு சும்மா இருக்க முடியாது. அவன் சொல்றான், மன்னா சாமி தோப்புல ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்றான், பெண்களை சாரி முடுக்க சொல்றான், ஆண்களை தலைப்பாக கட்ட சொல்றான், எல்லோரும் மன்னர் சொன்னா உனக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா. மன்னர் பாக்குறான், நமக்கே வேண்டா, அப்ப அவனை கைது பண்ணுங்க. ஆமா, அப்ப அங்க இருந்த பூவண்டர் சொல்றான், சாதாரணமா நினைக்காதவன் தான் ஐயா எல்லா இடத்துலயும் ஆளும். அப்படிதானே? ராவணனுக்கும் தம்பி புத்தி சொன்னான். கண்டிப்பா. ஆமா, ராவணனுக்கும் தம்பி புத்தி சொன்ன, கேட்காம தான் அழிஞ்சான். ஆனா இங்கேயும் கலியரசனுக்கு அந்த அரசனுக்கு புத்தி சொன்னார் பூவண்டர். மன்னா, வந்திருப்பவன் சாதாரணமானவன் அல்ல, இந்த உலகத்தை படைத்து காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பரம்பொருள் தோப்புல இருக்காங்க. உடனே சொல்றான், என்ன போல மேல் குலத்தில் வராமல் இந்த சாணார் குலத்திலா சாமி பிறப்பான். அப்படிதானே? ஆமா. என்ன சொல்ற? சாணாரினம் ஜாதி பிரிச்சு பார்க்கலாம், அங்கதான் வருது ஜாதி. நம்ம வேதங்கள் ஜாதி இருந்தது, ஆனால் ஒற்றுமையாக தான் வாழ்ந்தோம். ஆமா, எல்லா வீட்லயும் எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க, பக்கத்து வீட்டுல பேதம் இல்லாம தான் இருந்தாங்க. ஜாதி வருகிறது, கலியன் வருகிறது. ஆமா, உடனே சொல்றாரு பூவண்டர், அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயா எந்த ஜாதியும் பார்த்து வருவது. அப்படிதானே? உண்மையா இல்லையா? பானாய் தோண்டி நிற்பார், பாறையனாய் தோண்டி நிற்பார், பூனனை தோண்டி நிற்பார், கோலனாய் தோண்டி நிற்பார், ஆனனை தோண்டி நிற்பார், அவர் கட்டிலிறார். அத்தாபுசவனின் குலத்தில் வந்தார், உறவனில் குலத்தில் வந்தார். மசுவன குலத்தில் வந்தார், மாடன குலத்தில் வந்தார். கண்ணனாக வந்தார். எங்க வந்தார்? இல்ல, கிளம்பியாச்சா? என்ன கேட்டீங்க? கண்ணனாக வந்தார். அப்படிதானே? ஆமா, ஆட்டிடையராக வந்தார். ஆயர்பாடியில் ஆடு மேய்ச்சி. ராமனாக எப்படி வந்தார்? மன்னனாக வந்தார். அப்படிதானே? கண்டிப்பா. ஆமா. நரசிங்கமாக எப்படி வந்தார்? அம்மா ஒண்ணும் இல்ல, எல்லாம் நீங்க இங்க வளர்ந்து கொண்டு வந்தார். ஆமா, கூட்டம் கூட கூடதான் பிரச்சனை. ஆமா, தூணை பிளந்து கொண்டு நரசிங்கமா வந்தார். அவர் புத்தி சொல்றார். என்ன ஜாதி? மக்கா இச்சாதி வேண்டாம் என்று அவர் சொல்ல மாட்டாரியா. எல்லா ஜாதியிலும் ஏறி இருக்கிறார். கண்ணனாக, ராமனாக, கந்தனாக, நரசிங்கமாக வந்த ஆண்டவன் தான் அங்க வந்திருக்கிறான். மன்னா பாத்துக்கான்னு சொல்றான். ஆனா மன்னன் கேட்டானா? எனக்கே புத்தி சொல்றியா? போய் புடிச்சிட்டு வா. புடிச்சிட்டு வந்தா
ஆமா புடிச்சிட்டு வந்து சிறையில போட்டாச்சு. சின்ன கொடுமையா செஞ்சா, என்ன செஞ்சா? நெய்யோ தீ கட்டை அடுக்கி தீயையும் வைத்தோதில் இருந்து கொள்ளந்தானே சிவனே ஐயா. குடியாதே நெறியே குடிக்க நாடா சூழந்து குடிபோட்டு நின்றே சிவனே ஐயா. அடிக்கி நெய்ய ஊற்றி பிடிச்சு தள்ளி தீய விட்டுறான். அந்த தீயில இருக்கிறார். என்ன நினைக்கிறாரு? நான் குளிக்கலன்னு நினைச்சு மண்ணை என்ன தீயிலே குளிச்ச விட்டுறான்னு சந்தோஷமா. ஆனா சில பேர் சொல்றாங்க பெரியாருக்கு முன் பிறந்த பெரியார். நான் தப்பா சொல்லல, பெரியார தப்பாவே சொல்லல. பெரியார இப்ப நெருப்பெல்லாம் வச்சு உள்ள வச்சா என்ன முடிஞ்சு. ஆனா ஐயா எப்படி சொல்றாரு? நான் குளிக்கலன்னு நெருப்புல குளிக்கிறேன்னு சொல்றேன். அது மட்டுமா, புழுக்கள் நிறைகிற அந்த தானாவில போடுறான். சந்தோஷமா வெளியே பாக்குறான். என்னடா இது அப்படின்னு. அப்பதான் ஒரு நரி மந்திரி சொல்றான், மன்னா இதெல்லாம் சரிபடாது, இவன்ட்ட ஏதோ ஒரு சூத்திரம் இருக்கு, அதனால கடுவாய புடிச்சு வந்து எற ஆக்கிடுவோம். அப்ப கடுவாய பிடிக்க மண்ணை விட்டுறேன். என்ன உடனே கடுவாய பிடிச்சிட்டு வரலன்னா போற அந்த காவலாளிகளுக்கு எல்லாம் தண்டனை, மரண தண்டனை. அவன் பாக்குறான். ஒருத்தன் சொல்றான், டேய் மன்னனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அங்க சிறையில் இருப்பது எனக்கு ஏதோ அவருக்கு ஒரு சூட்சமும் இருக்கிறது எனக்கு தெரிகிறது. சரி அப்ப அவருக்கு போவோம். போகிறார். மன்னா ஐயா, மன்னன் உங்களை கொல்வதற்கு கடுவாய் பிடித்து வர சொல்லி நாங்க என்ன செய்ய அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாங்க, போங்கள், காட்டை கடையுங்கள், கடுவாய் நிச்சயம் கிடைக்கும். கடுவாய் பிடிச்சிட்டு வர்றாங்க. வந்த உடனே திறந்து விடலான்னு மன்னன் சொல்றான். ஒரு நரி மந்திரி சொல்றான், வேண்டாம், 3 நாள் பட்டினி. அப்பதான் அது நல்ல பசி. ஒரே கவ்வா கவ்வி குரவளை கடிச்சு 3 நாள் பட்டினி போட்டாங்க. 3ஆவது நாள் கடுவாயை திறந்து விடுறாங்க. மக்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஏன்? தாழ்ந்து கிடந்த மக்கள், சேலை கட்ட முடியாத மக்கள், தலைப்பாக கட்ட முடியாத மக்கள், எல்லோருக்கும் உரிமைகளை பெற்று தந்த ஐயா இன்னும் சாக போறாருன்னு எல்லாரும். அவன் கடவுள் என்ற நம்பிக்கை இல்லையே. நம்பி பிடித்திடும் ஐயா சிவ சிவ. இத்தனையும் பெற்று தந்த ஐயா சாக போகிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயா மனசுல நினைக்கிறாங்க, என்னடா சொல்லுவாங்க. பாருங்க ஐயா சொல்லிருக்காங்க, நாட்டு கறி வீரினா நாராயணன் பறவை முதல் மலர்ச்சி வளர்ந்து மழை நிச்சயமாய் வளர்க்க நிலவண்ணனாகணும்னா விண்ணேழு மழந்த விஷ்ணு திருகுழன்னா மண்ணேழு மழந்த மாய பெருமானா வேகம் படைத்தவனா என்னும் நிறந்தவனா ஆக பொருள் மூன்று வணக்க வந்து அழகினா கடல் தூங்கிட்ட ராஜமணி நானல்லவோ பக்கா சீவ செல்லுகள்லாம் ஜீவனோ நானல்லவோ இன்னீசன் எல்லோரும் என்னை அறியாதிருந்தார் படைத்த அந்த அறியாதோ மற்ற நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணன். இந்த உலகத்தையே படைத்து காத்துக் கொண்டிருக்கிறவன். ஓரடியால் இந்த உலகத்தை அளந்தவன் தான் வந்திருக்கேன். உங்களுக்கும் தெரியல, அந்த நீசனுக்கும் தெரியல, ஆனால் அந்த கடுவாய்க்கு தெரியும் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, மனுஷனோட எவ்வளவு உயர்ந்து கடவுளை வாரது ஒரு மாதிரிப்பட்ட சக்திகள் மனுஷனுக்கு தெரியாது. நாய்க்கு தெரியும், பூனைக்கு தெரியும். பார்த்திருக்கீங்களா? நமக்கு தெரியும், அதுக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறான், வந்திருக்கிறது நாராயணன் என்பது அந்த கடுவாய்க்கு தெரியும். ஐயா எல்லாமே மிருகங்களுக்கு தெரியும். நமக்கு கண்கூடா தெரிஞ்சது 2004. ஆமா, சுனாமில அதுங்க எல்லாம் நம்ம ஆளெல்லாம் உள்ள சுனாமி. பாத்தீங்களா, நாய் அழிவு வருகின்றது என்பது மிருகத்துக்கு தெரிந்தது. நாய் ஓடிட்டு பூனை ஓடிட்டு எல்லாம் அத்துட்டு ஓடிட்டு தங்கலையே. மீன் பறக்க போனவன் அவ்வளோ மாட்டான்.
அப்படிதானே? அதனால சொல்லுகிற கடுவாய்க்கு தெரியும், அந்த கடுவாயை திறந்து விடுகிறார்கள். மக்கள் எல்லாம் ஐயோ என்று அழைகிறார்கள். ஓடி வந்த கடுவாய் நிற்கிறது. ஐயாவை 3 முறை வலம் வந்து அவர் பாதத்திலே படுத்து தன்னுடைய நாவாலே அவருடைய பாதத்தை வளர்ப்பு நாயை போல. ஒரு கடுவாயை பணிந்தது என்றால் அவன் மனிதனா? ஆமா, நிறைய பேருக்கு மனிதன் தான். சிலர் சொல்றாங்க சமூக போராட்டவாதி, ஆமா விடுதலை போராட்ட தியாகி, ஆமா கொடியேற்ற போறாங்க, நிறைய நடந்துட்டு. அவன் இறைவன். மோட்ச வைப்பு நரக வைப்பு நரக பாவி வைப்பு நாச வைப்பு மணி வாசல் வைப்பு வைகுண்ட பதவி வைப்பு இருக்குமே ஐயா. சிவ 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 ரகர ராமவிற்கும் மோகவடிவானவிற்கும் மோச்சையுள்ள ராமவிற்கும் இப்போ வந்த நாராயணன் நிறைந்தவர் தான், ஏக வடிவானவர் தான், நமக்கு உதவி செய்ய வந்த நாராயணன் இவர்தான். மோட்ச உயிர், நரக உயிர், தீரக பாவி உயிர். நல்லவனுக்கும் அவன் தான் கடவுள், கெட்டவனுக்கும் அவன் தான் கடவுள், பாவிக்கும் அவன் தான் கடவுள், அத்தனைக்கும் கடவுளாக நம்ம எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்ற நாராயண பரம்பொருள் அன்னையாக அம்மையாக நம்ம எல்லாம் காக்க வருகிறாள். பஜனை வச்சா பஜனைக்காரங்க மட்டும் இருந்து ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும். நாவிலே வராது போனால் நல்லவரோடு சேரணும். பஜனை செய்து பாடணும். பஜனை செய்ய வராவிட்டால் கூட்டத்தோடு சேரணும். பஜனை பாடி கைதட்டி. இன்னைக்கு பஜனை பாடினா பாடணும் மட்டும்தான் இருக்கு. ஸ்டேஜ்ல 7 பேர் பாடினா 7 பேர் தான் இருக்கு. அது முடிஞ்ச பிறகுதான் வரும். உண்மைதானே? ஆமா, இதுலயே சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் இது ஒரு வித்தியாசமா, இறைவனை வந்து வித்தியாசம். நம்ம சந்தோஷமா கலகலப்பா இருக்கும் போது நம்முடைய நோய்கள், நம்முடைய கஷ்டங்கள் நிச்சயமாக நம்ம எங்க சந்தோஷமா இருக்கோம் அங்க இறைவன் வரும். நம்ம கவலையை கண்ணீர் விட்டாலும் வரும். அதுக்கு நீ எப்போ கூட்டத்தில் கண்ணீர் விட முடியுமா? சந்தோஷமா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் வைரத்தில் செத்து போயிடும். கண்டிப்பா. நீ 4 நாள் சிரிச்சு மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், உடுத்துள்ள ஏதோ கிடைச்சிட்டோம், நல்ல சிரிச்சியா, அதுலயே அவன் செத்துருவான், நீ நல்லா வந்துரு. அதனால சிரிச்சுட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிப்ப விட. ஆமா, சிரிச்சுட்டே இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி முடியும், உனக்கு எவனையா தீங்கன்னா நீ சிரிச்சுட்டு. உண்மைதானே தாய்? அவன் ஒருத்தர் நல்லா இருந்தா அடுத்த பிடிக்காது, சொந்தக்காரனே பிடிக்கும். அதுதானே? என்ன இவன் 4 நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படிதான் கேட்பானே தவிர ஏன்டா நல்ல சந்தோஷமா இருக்கா அப்படி கேட்பானா? இருக்கானே ஏதோ கிடைச்சிருக்குமோ அப்படிதான் வைத்திருச்சல. ஆமா, கிடைச்சது எனக்கு கிடைக்காதா அப்படி இப்படிதான் அப்படிதானே? இதுதான் மனித இயல்பு. அதான் பொறாமை. இந்த பொறாமை இருக்கும், போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு. அவன் ஒன்ன விட நான் சம்பாதிக்கிறான் போட்டி இருக்கலாம், நீ இவ்வளவு சம்பாதிக்கிறியா பாத்துடலாங்கிற பொறாமை இருக்கு. எனக்கு ஒரு கண்ணு போனா அவனுக்கு 2 கண்ணு போகும். ஆமா, அப்படி நினைக்கிறேன். எனக்கு ஒரு காலு போனா அவனுக்கு 2 காலம் போகும். இப்படிதான் நினைக்கிறோம். நல்லதா யாராவது நினைக்கிறோமா? ஐயா சொல்லுவாங்க, நல்ல நினைவோர்க்கு நாளத்தனியானாலும் பொல்லாங்கு வராது புவி மீதில் வந்திருப்பான். என்ன என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் நாயகனுக்கு நான் அறிவேன். நாளத்திலேயான நம்ம படுத்த படுக்கையா இருக்கும். ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு வருவோம். ஆமா, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இட உடுத்தவரை நானே செத்து கிடைக்க அப்படி சொல்ல நல்லா இருந்து வாழ்த்தணும். நீ நாளை எழுப்பி நடப்ப உனக்கு வேலை கிடைக்காது. உன ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வேலை கிடைச்சு மக்கள் நீ நல்லா இருந்து சொல்லணும், உனக்கு வேலை. இவனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. இடம் உடுத்தோ நான் படிக்கும் போது 1.5, இவன் 10. இவனுக்கு வேலை கிடைச்சிட்டு எனக்கு வேலை கிடைச்சு இடம் உடுத்த கடவுளேன்னு சொன்னா கிடைக்கும். உண்மைதானே? பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் வந்தா நம்ம நடத்த அப்ப நம்ம பிள்ளை கல்யாணம் உடனே முடியும். அவளும் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சுட்டு பாரு நல்ல சம்பந்தம், இது நமக்கு கிடைச்சிருக்காதா நினைக்கிறாளா இல்லையா? ஆமா, கூட அனுப்பி விட போறியா?
கோடீஸ்வர நினைக்கிறோமா அந்த நினைப்பு நல்ல நிலவோட எல்லோரும் நல்லா இருக்கணும். எந்த கஷ்டம் இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லு. நீ நல்லா என்ன கஷ்டம் இருந்தாலும் ஐயா சொல்லுவாரு வாட்டி வரைக்குதான் நீ உன்னுடைய வார்த்தைகள் செயல்கள் அத்தனை முறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த அயோத அமர்தனை கரையிலே சப்தகன்னிய மாதர்கள் மூலமாக 7 குழந்தைகளை பெற்றெடுத்து 7 குழந்தைகளும் பிறந்த உடனே அம்மா தவத்துக்கு போய் கண்டிப்பா. ஏன்னா குழந்தைகளை நாராயணன் நெருப்பாக இருந்து அக்னியிலே அப்ப அந்த அம்மாமார் என்ன செய்யறாங்க, நாராயணன் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தவத்துக்கு போறாங்க. ஆனா 7 பிள்ளைகள் கானகத்திலே கிடக்கிறது. தகப்பன் பார்க்கிறார் நாராயணன் 7 பிள்ளைகளை வளர்க்கணும், பச்சை பிள்ளைங்க. அப்ப என்ன செய்யறார், ஒரு தகப்பன் வளர்ப்பதை விட ஒரு தாய் நல்லா வளர்ப்போம். உண்மைதானே? சந்தேகம் இருக்கா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது மண்ணை வளர்ப்பதிலே மண்ணை வளர்ப்பதிலே. எந்த குழந்தை நல்ல குழந்தை, நீ எப்படி இருக்கிறோ அப்படிதான் உன் பிள்ளை. சில வீட்டுல தலைமாறி போகும். நம்ம நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளை எக்காலம் கட்டு போய் எந்த வழியில போனாலும் கரெக்டா ரைட் ஆகும். அந்த அளவுக்கு நான் நம்மளே நினைக்கிறேன் ஒரு தாய் வளர்க்கணும். அப்ப 7 பிள்ளை வளர்க்கணும் சாதாரண தாயில முடியுமா? ஒன்னால முடியுமா? அவங்களால முடியுமா? 7 பிள்ளை 2 பெத்தாச்சுன்னா உடனே ஒரே பிரசவத்துல 2. இதை நான் எப்படி கரை சேர்க்க போறேனோ? எங்க 2 1 ஆமா 1க்கு அப்போ 1 பெத்த உடனே அப்பனுக்கு தப்பாம அப்பனுக்கு தான் உள்ள. ஆமா அது வரைக்கும் தண்ணி குடிப்ப வாய்ப்பு இல்லை. அடுத்த சொல்லுவோம் ஏங்க இந்த முதுகுல ஒரு ஊசி போட்டாங்க ஒரே வலி, கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வருவீங்களா? கொஞ்சம் துணி துவைப்பீங்களா? கொஞ்சம் துணி துவைப்பீங்களா? அந்த வாஷிங் மிஷினை கொஞ்சம் போட்டு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க. ஆமா அது மட்டும் இல்ல, கல்யாணம் போவான் பிள்ளை அப்படிதான் அவன் சும்மாதான் பட்டு சாரி கசங்கிட கூடாது. அவன் அப்ப பார்த்து 1 கடிச்சிருவான். அப்படி இருக்கு. ஏன்னா பட்டு சாரி அலச முடியாது. இவன் விட்டுட்டானா சாரி போச்சே. அவன் கேர்ஃபுல்லா தான் இருக்கான். உண்மையா? ஆமா. ஆனால் 7 பிள்ளைகளை ஒரு தாய் வளர்க்கணும். அப்ப சாதாரண தாயால முடியுமா? முடியாது. யாரை இழைக்கிறார்? அந்த ஓகாளி என்றே நல்ல வட்டபத்திரகாளி ஓகாளி என்றே நல்ல வட்டபத்திரகாளி மாகாளி தாய் நீயே ஓடி வாடி அம்மா ஓடி வாடி அம்மா மாகாளி தாய் நீயே ஓடி வாடி அம்மா ஓடி வாடி அம்மா. நம்ம காக்கா வரா நல்லா வேருக்கு புருடமிக போராடி மன்னவரு இருமாவதம் போராடி கழகிய கழையும் பெத்தவளே அம்மா தவிர நாயகியே பத்திரகாளி அம்மா பெத்தவளே பெரியவளே அம்மா பத்திரகாளி பெத்தவளே பெரியவளே அம்மா பத்திரகாளி பொங்க வச்ச பூச வச்ச ஓடி வாடி அம்மா பொங்க வச்ச பூச வச்ச ஓடி வாடி அம்மா கையத்தடிக்க நம்ம காக்க வர வேற எங்க வரல. நம்ம தான் அந்த பிள்ளைகள், நம்ம காக்க தான் வருகிறாள். உலக வாழ்பவளே
கடலுடைய நாயகியே கடலில் தீர்த்தமாடி வாராளே என்னையவள் இரமுடன் வராளம்மா இரவாழு கையெடுத்து அம்மா வராளம்மா அங்காரம் கொண்டு வரா இலைக்குள்ள சந்தோஷங்கள் வந்திடவே வராளம்மா ஆகாளி ஓடி வரா ஓடி விளையாடி வரா அன்னை பத்ரகாளி அம்மையானவள் குமாரபுரம் நோக்கி ஓடி வாராளே அன்னைக்கு அப்படி அழைச்ச உடனே அன்னை பத்ரகாளி வந்தா. உண்மைதானா? கண்டிப்பா கோயில்ல கூட கொடுப்போம் அப்படிதானே? உடுக்க வச்சு மண்டை அடிச்சா இப்ப வில்லுவா அப்படிதானே? அந்த காக்காச்சி மலை கடந்து அப்படிதானே? நம்ம சுடல மாடத்துக்கு அழைப்பான், உடுக்க வச்சு அழைப்பான். அப்ப சுடல மாட வந்தான், கைவிட்டானா? ஆனா நாம என்ன ஜீவம் என்ன தெய்வம் கைவிட்டு போயிட்டான். பாது இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷர்களாக இருப்பாங்க. அப்படிதானே? நாம இருந்த சோழன் உண்மைதானே? பற்றி பிடித்தால் இறைவன் நிச்சயம். போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷராயிருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய பாக்கியத்தை கொடுப்போம். ஆமா, எல்லாமே இறைவன் தருவார். ஐயா சொல்லுவார், இந்த பூமியில அவளை வந்து வருகிற போது என்னதான் நடக்கணும்? பூமியிலே தேசபார சோதனைக்கு சுத்தமுள்ள சான்றோரே பூமியிலே கொண்டு மிக ஆடுதடா சுடல் வேதம் உண்டாகும் சமநிலைகள் மாறுதடா இன்னைக்கு பெண்களுக்கு தான் வீட்டுல கணவன் மனைவில மனைவிதான். ஆமா, மனைவிட்ட கொஞ்சம் ஒத்து போனா வீடு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க? கணவனை ராஜாவாக வைத்து மனைவி ராணியாக இருந்தாங்க. இன்னைக்கு கணவனை வேலைக்காரனா வச்சு இவன் பிச்சைக்காரியா. உண்மைதானே? கணவன் ராஜாவாக இருந்தால்தான் சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள். கண்டே சிவனேயா கணவன் ராஜானா நீ கணவன் படை தளபதினா நீ மந்திரி. ஆலோசனை செய்ய. ஆனா கணவன் வேலைக்காரனா வேலைக்காரன் நீ வேலைக்காரன். அப்ப கணவனை ராஜா வச்சா நம்ம ராணியா இருக்கலாம். அன்னைக்கு வீட்டுக்குள்ள ஐயா சத்தம் மட்டும்தான் கேட்கும், அம்மா சத்தம் கேட்க. இன்னைக்கு அம்மா சத்தம் மட்டும்தான் கேட்கும், ஐயா அங்க உள்ள இருக்காரு, ஐயா சத்தம் கேட்கல. அப்படிதானே? காரணம் உண்மைதானே? ஐயா சொன்ன உண்மைதானே? போய் தேத்தீர கூறுங்கள் பூமி தானே வீடுவா
இன்னைக்கு கூட பிறப்பு என்ன நினைக்கிறான்? அண்ணனுக்கு தம்பி பகை. அப்படிதானே? கூட பிறந்தவன் என்ன நினைக்கிறான்? விரோதியா பார்க்கிறான். ஒருத்தனுக்கு முதல் விரோதி கூட பிறந்தவனா. உண்மைதானே? அப்படிதான் நினைக்கிறான். அண்ணனுக்குன்னு நினைக்கிறானா? ஆமா. இவன் 10 வீடு கட்டி 10 எஸ்டேட் வச்சிருக்கான். தம்பி பிள்ளைக்கு கல்யாணம். அண்ணா ஏதாவது உதவி செய். தம்பி ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒண்ணு செய்யணும். சும்மா ஒண்ணுமே இல்லைன்னா ஆமா. எங்க கொடுக்க உனக்கு தம்பியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணு நடக்காது. அவன் கொடுப்பாங்கிற கொடுக்க மாட்டான். இவன் சேர்த்து என்ன செய்ய போறான்? கொடுத்தா வீட்டுல சோறு இல்ல. அது ஒண்ணு இருக்கு. அங்க கேட்கணும், எஜமானிய மட்டும் கேட்கணும். தம்பி வந்திருக்கான், ஏதாவது செய்யலாமா? கொடுத்தா அப்படியே கூட போயிரு. ஆமா. வீட்டுல வந்து யாரையும் எல்லாரும் கொடுக்குற போல ஒரு போதும் கொடுக்கல. உங்க தம்பி வந்தா துவையில சுவாரம். ஆமா. அப்படிதான். அம்மா வந்தா மட்டன் சிக்கன். கண்டிப்பா உண்மைதானே? ஆமா. புருஷனோட அப்பா அம்மா வந்தா தனி குடுத்தனத்துல ஒரு சாப்பாடு, அவங்களோட அப்பா அம்மா வந்தா தனி சாப்பாடு நடக்குதா? வாங்க வாங்க. ஆமா. இவங்க போறாங்க. வாங்க 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 உட்காருங்க. அவங்க அவங்க அம்மா அம்மா வாங்க. எப்படி வந்தீங்க? பஸ்லயா போயிட்டுலையா? கஷ்டமா இருக்கு, உட்காருங்க. கொஞ்சம் படுக்கிறீங்களா? உண்மைதானே? நீ உன்னுடைய தாயும் தந்தையை நினைப்பது போல உன் கணவனுடைய தாயையும் தந்தையை நினைச்சா நல்லா இருக்கும். உனக்கு 2 அம்மா இருக்கு. ஆமா. என்ன நினைக்கிறோமா? இல்லையே. சொல்லுவாரு, கூட்டம் குலையும் குடும்ப பகையாகும், நாட்டை அரசாங்கம் 4 2 3 ஆகும். நாட்டை அரசாங்கம் 4 2 3 ஆகும். நடக்குதா இல்லையா? ஆமா. ஒன்றிய அரசுங்கிறான், நாங்க தனிநாடுங்கிறான். நடக்குதா இல்லையா? நாட்டு அரசாங்கம் 4 2 3 ஆகும். ஆமா. ஒருத்தன் அங்க போறான். ஆமா. இப்பதான் காஷ்மீர்ல இந்தியாவோட காஷ்மீர் ஒன்னா இருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் கொடுக்குறான், நாங்க உங்களுக்கு தனி இருக்கோம், திரும்ப தந்து நாங்க பிரிச்சு விட்டுறோம். இனியாவது திறந்தலைன்னா வயநாடு தான். ஆமா. வயநாடு பாத்தீங்களா? அழிவா கால் வச்ச இடம் வளர்ந்துமா போச்சு. ஆமா. அதுல அரசியலுக்குள்ள போகும். அதனால இன்னைக்கு நாட பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரிவினை. ஆமா. தமிழ்நாட்டு கூட 2, மதுரைக்கு அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. பிரிச்சிருவோமா? அண்ணனுக்கு ஒண்ணு, தம்பி நடக்குதா? ஆமா. நாடு அரசாங்கம் 4 2 3 ஆகும். ஐயா சொன்னதுதான். இந்த உலக தலைகி படலம் தட்டழிய ஓடி இருக்கும், நட்சத்திரம் உருகும், நடக்கும் மணி உருகும், நட்சத்திர குருக்கள் பூமி நனிக விடுவார், கிணறு பெருக்கல்லவோ எங்கு வரை நம்மளுக்கள். தலைகீழ் படலம் தட்டடிய ஓடி. என்ன நடக்குது சினிமால தெரியுமா? நம்முடைய இந்து மதம் சொன்னது, மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் எத்தனாவது இடம்? 4வது. முத இடம் யாரு? மாதா. மாதாவுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? டேடி மம்மி வீட்டில் இல்ல, சட்டை போட்ட யாரும் இல்ல, விளையாட்டு போமா உள்ள வில்லாளா. மைதானம் தேவையில்லை, அம்பயம் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாளா. எப்படி? மாதா பிதா குரு தெய்வம் இல்லை, மாதா பிதா குருவும் தெய்வம். குருவும் தெய்வம். கடவுள் இல்லை என்பதை சொல்வதற்காக குரு தெய்வம் என்று ஆக்கிவிட்டார். உண்மைதானே? டேடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரு? அப்ப அப்ப நாத்தால உனக்கு வில்லிய வில்லனுமா? ஆமா. இந்த பாட்டை பார்த்து நம்ம சூப்பர், அப்பா என்ன டான்ஸ். உண்மைதானே? அப்ப பண்ண தப்புல அத்தாப்ப தேவத்தல வெளுத்துருக்குடா, வெளுத்துருக்குடா. உன்ன சொல்லி தப்புல வயசு பண்ற தப்புல வெளுத்துருக்குடா, மாச்சி காஞ்சிருக்குடா. பின்னழகை ஒட்டிக்கோ, பின்னழகை ஒட்டிக்கோ, என்ன வேணா ஒட்டிக்கோ, என்ன ஒட்டிக்கோ. உங்க அப்பே அருமை. எப்படி? அப்பா பண்ண தப்புல ஆத்தா பெத்தல அது கிடைச்சிருக்கு. பாட்டு எழுதுறான் பாத்தியா? அன்னைக்கு பாட்டு எழுதுறான் பாருங்க. அன்னைக்கு ஒரு பாட்டு எழுதுனா பாருங்க. இதுவும் சினிமால தான் வந்துச்சு. எப்படி எழுதுனா?